Taste the Daily. காரைக்கால் மாவட்டம் மேலகாசாக்குடியில் உள்ள வாஞ்சியாற்று தடுப்பணையை சீரமைக்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தடுப்பணை கட்டி பல ஆண்டுகள் ஆன நிலையில் தற்போதுள்ள விடிய ஆட்சியில் பயன்பாட்டில் இல்லாமல் போனது. இதனால் விவசாயிகள் சிரமமடைந்துள்ளதோடு ஆற்றில் கடல் நீர் புகுந்து நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறும் அபாயம் உள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு போர்க்கால அடிப்படையில் உடனடியாக தடுப்பணையை சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக யானைகள் முகாமிட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் விராலியூரில் உள்ள பெருமாள் கோவிலில் இருந்த பூசாரி பாஸ்கரன் என்பவரை யானை தாக்கியது. படுகாயமடைந்த பூசாரி பாஸ்கரனை வனத்துறையினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஊர் மக்கள் ஒன்று கூடி வனத்துறையினருடன் வனப்பகுதிக்கு யானையை விரட்டும் பரபரப்பான சூழலில் அங்கிருந்த பெண் ஒருவர் போசாமி போ, பிள்ளையரப்பா போ என யானையிடம் வேண்டும் காட்சி மனதை உருக்குவதாக இருந்தது. சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் பழுதான போலீசாரின் நெடுஞ்சாலை ரோந்து வாகனம் சரி செய்யப்படாமல் காவல் நிலையம் முன்பு வெகு நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தாரமங்கலம் பகுதியில் போலீசாரின் நெடுஞ்சாலை ரோந்து வாகனம் முன்பக்கம் சேதமடைந்துள்ளது. இதனை போலீசார் சரி செய்யாமல் அலட்சியத்துடன் காவல் நிலையத்தில் வெகு நாட்களாக நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் போலீசாரின் ரோந்து பணிகளும் நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து கண்காணிப்பு பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடிய ஆட்சியில் ஏவல் துறையின் அலட்சியத்தால் குற்ற சம்பவங்கள் நிகழும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் காவல்கிணறு அருகே சாலை விதிகளை பின்பற்றாத வாகனம் மீது லாரி மோதிய காட்சி காண்போரை பதைபதைக்க வைத்துள்ளது. 20 நாட்களுக்கு முன்பு டாடா எஸ் வாகனம் 4 வழிச்சாலையை கடக்க முயன்றது. அப்போது கன்னியாகுமரி நோக்கி சென்ற லாரி வாகனத்தை இடித்து தள்ளியது. சாலை விதிகளை பின்பற்றாமல் டாடா எஸ் வாகனத்தை இயக்கியதால் விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே ஆதி திராவிடர் மேல்நிலைப் பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் மாணவர்கள் அவதியடைந்து வருவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பூதலூர் அருகே அகரப்பேட்டையில் உள்ள ஆதி திராவிடர் மேல்நிலைப் பள்ளியில் குடிநீர் வசதி இல்லை என்றும் புதிதாக கட்டப்பட்ட கழிவறை திறக்கப்படாமல் இருப்பதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பள்ளி வளாகத்தில் குப்பை மற்றும் முட்புதர் மண்டி கிடப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே விடிய அரசின் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளியை சீரமைத்து தர வேண்டும் என மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடிய திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பள்ளி மாணவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தாத்தனூர் பகுதியில் உள்ள தனியார் கேண்டீனில் பாய்லர் வெடித்து விபத்து ஏற்பட்டது. கேண்டீன் வெளிப்புறத்தில் உள்ள பாய்லரில் சாப்பாடு வேகமாக வைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது பாய்லர் வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் பாய்லரை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த இரும்பு தகடுகள் நாலாபுரமும் சிதறி விழுந்தன. விபத்தில் கேண்டீனில் பணியாற்றி வந்த சுசிலா என்ற பெண் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சையில் உள்ளார். பாதுகாப்பற்ற முறையில் சாலையோரத்தில் பாய்லர்கள் அமைக்கப்பட்டதாலே இது போன்ற விபத்து நிகழ்ந்ததாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ஈரோட்டில் ஆடிட்டர் வீட்டில் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் சிக்கியுள்ளார். என்ஜிஓ காலனி பகுதியைச் சேர்ந்த ஆடிட்டர் சுப்பிரமணியத்தின் வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் 235 சவரன் நகை 48 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். கொள்ளை சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட சுப்பிரமணியத்தின் கார் ஓட்டுநர் சத்யன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டு 132 சவரன் நகை மீட்கப்பட்ட நிலையில் தற்போது தலைமறைவாக இருந்த ஒசூரைச் சேர்ந்த வினு சக்கரவர்த்தியை போலீசார் கைது செய்துள்ளனர். வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் நரசிம்ம ரெட்டியை போலீசார் தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்தில் கழிவுநீர் கால்வாய்கள் திறந்து கிடப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்தில் திறந்து கிடக்கும் கழிவுநீர் கால்வாய்களில் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் குப்பைகள் மிதக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த கால்வாய்கள் திறந்து கிடப்பதால் அந்த பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவ மாணவிகள் தாங்களாகவே படிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு 31 கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. இதற்கு ஆதரவாக பொன்னமராவதி வட்டாரத்தில் உள்ள தொடக்க கல்வி ஆசிரியர்கள் தற்காலிக விடுப்பு எடுத்துள்ளனர். இதனால் பொன்னமராவதி பகுதிகளில் உள்ள பெரும்பாலான பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு செயல்படுவதோடு சில பள்ளிகளில் ஆசிரியர்களே இல்லாமல் மாணவ மாணவிகள் தாங்களாகவே படித்து வருகின்றனர். விடிய அரசு இதற்கு தீர்வு காண வேண்டுமென பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அடுத்தடுத்து 3 பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்து உளுந்தூர்பேட்டை அருகே திடீரென பழுதாகி நின்றது. அந்த நேரத்தில் திண்டுக்கல்லிலிருந்து சென்னை நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் முதுகுளத்தூரிலிருந்து சென்னை சென்ற தனியார் பேருந்தும் ஒன்றன் பின் ஒன்றாக மோதின. இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அடுத்தடுத்து நடந்த விபத்துகளால் சென்னை திருச்சி 4 வழிச்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் அருகே அரசு பேருந்து எதிர் திசையில் வந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பள்ளி கல்லூரி மாணவர்களும் கடும் சிரமப்பட்டனர். சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் மூடியிருந்த நேரம் திருவள்ளூரில் இருந்து செங்கல்பட்டு நோக்கி சென்ற 82C என்ற அரசு பேருந்து வரிசையில் நிற்காமல் வாகனங்கள் வரும் திசைக்கு எதிர் திசையில் நின்றதால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நின்றன. இதனால் காலை மற்றும் மாலை நேரங்களில் போக்குவரத்து போலீசாரை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று விடிய அரசிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சாமலாபுரம் பகுதியில் கார் ஒன்று குட்டைக்குள் விழுந்து விபத்துக்குள்ளானது. காரில் வந்தவர்கள் அங்கிருந்து சென்றுவிட்டதாக கூறப்படும் நிலையில் காரை கைப்பற்றிய போலீசார் அந்த கார் யாருடையது, எப்படி விபத்துக்குள்ளானது, அந்த கார் ஏதேனும் குற்ற சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.